தமிழக வெற்றி கழகத்தில் சார் 2010 தேர்தலின் போது அஇஅதிமுக மிக முக்கிய தலைவர் திரு சு முத்துசாமி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் போய் சேர்ந்தார். அப்போது 2010 நடந்த தேர்தலில் ஈரோட்டில் யார் வெற்றி பெற்றா? அஇஅதிமுக வெற்றி பெற்றுச்சு. திரு முத்துசாமி அவர்கள் 2 தேர்தல் வெற்றி பெற முடியும். அதனால் ஒரு தனிநபர் ஒரு இயக்கத்தை விட்டு வெளியே போவதனால் எந்த ஒரு மாற்றம் ஏற்பட போவது கிடையாது. அதே போல் நான் தனிப்பட்ட முறையில் திரு செங்கோட்டையன் அவர்களை கேட்டுக்கொள்வது, அவர் ஓய்வெடுப்பது நல்லது. காரணம், 50 ஆண்டு காலம் இயக்கத்திலிருந்து ஒரு பெரிய பேரையும் மதிப்பையும் இந்த பகுதியில் பெற்றுக்கொண்டு இப்பொழுது ஒரு கட்சியை மாறி செல்வது என்பது அவருடைய வயதிற்கு ஏற்புடையதல்ல. அவர் ஓய்வெடுப்பது நல்லது என்பதுதான் எங்களுடைய கருத்து. அவர் செல்வதனால் இந்த கூட்டணியோ இல்லை கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியிலோ குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தில் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுதுன்னு என்னுடைய கருத்து. சார், நான் ஒன்று சொல்கிறேன். 2011 நான் தேர்தலில் போட்டியிடும் போது 13 கட்சி கூட்டணியோடு ஈரோடு மேற்கில் போட்டியிட்டோம். எங்களால் வெற்றி பெற முடியவில்லை. ஒரு தேர்தலில் வெற்றி என்பது கூட்டணி அவசியம் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. கூட்டணியை வச்சு மட்டுமே ஒரு வெற்றிங்கிறது நியாயமான கருத்து கிடையாது. ஏற்கனவே எங்களுடைய கூட்டணியை பொறுத்தவரையிலும் அஇஅதிமுக மிகப்பெரிய கட்சி, தமிழகத்திலே பாரதிய ஜனதா இந்திய அளவில் பெரிய கட்சி. எங்களை போன்ற தமாக வளர்கின்ற கட்சி, மக்களுக்கு நல்மதிப்புள்ள கட்சி. மேலும் பல கட்சிகள் ஒரு டைம் இருக்கு, இன்னும் 4 மாதம் இருக்குது. இன்னும் பாமக தங்களுடைய முடிவை சொல்ல கிடையாது. தேமுதிக இருக்காங்க போன்ற கட்சி. நிச்சயமாக திமுக வீழ்த்த வேண்டும் என்றால் அஇஅதிமுக தலைமையை தான் ஏற்றுக்கொண்டாகணும். அப்போ தான் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். தவாக்கா இன்றைக்கு இளைஞர் இருக்கிறாங்க, அவர்கள் வெற்றி பெற முடியாது. மீண்டும் திமுக ஜெயிக்கிறதுக்கு வழிவகை செல்லாம ஒழிய தவாக்கானால எந்த வெற்றியும் அவங்க பெற முடியாது. 26 தேர்தலில் ஈரோடு கிழக்கில் மீண்டும் நீங்கள் போட்டியிடுறதா? இல்லை சார், இல்லை. எங்களை பொறுத்தவரையிலும் தொடர்ச்சியாக இந்த பகுதியிலே ஒரு முறை போட்டியிட்டேன். இந்த பகுதி மக்களிடத்தில் பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கினோம். அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக நன்மை செய்து வருகின்றோம். அது கட்சியில் சீட்டு தரதும் தராதும் முதல் கூட்டணியில் ஈரோடு கிழக்கு ஒதுக்கப்படணும். அந்த கிழக்கில் எங்களுக்கு ஒதுக்கப்படும், எனக்கு ஒதுக்கப்படணும். பல்வேறு கட்டங்கள் இருக்குது. எங்களை பொறுத்தவரையிலும் தேர்தல் நின்னாலும் நிற்காவிட்டாலும் தொடர்ச்சியாக இந்த பகுதியினுடைய மக்களுக்கு நன்மை செய்துட்டு வருவோம். சார், காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலும் 2014 பிறகு மக்களிடத்திலிருந்து வெகு தூரம் சென்றுட்டாங்க. இன்றைக்கு தமிழகத்தில் அவங்க ஆட்சியில் ஒரு MP MLA இருக்காங்கன்னா அது திராவிட முன்னேற்ற கழகத்தினால் மட்டுமே தான். அதனால் இது போன்ற வழக்குகள்லாம் அவங்க சந்திச்சு தான். ஏன்னா அவங்க தப்பு பண்ணினா ஒரு நாளைக்கு கோர்ட்டில் நிரபரைன்னு வர போகிறாங்க. அதனால் எங்களை பொறுத்தவரையிலும் அது நியாயமான முறையில் அவர்கள் வழக்குகளை சந்திக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இது. தமிழகத்தை பொறுத்த வரையிலும் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு என்பதிலும் மாற்று கருத்து கிடையாது. ஆளுநர்களும் தேவையில்லாத பிரச்சனைகளை வளர்க்க வேண்டாம், குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம். மக்களுக்கு தெரியும் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லை என்பது. நிச்சயமாக வருகின்ற தேர்தலில் அதுக்கு மாற்றத்தை மக்கள் வழங்குவார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.